கோயம்புத்தூர் நாளைக்கு என்னை தனி நாடாக்குன்னு என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டிலே அதிகமான 2வது வருமானம் நான் கொடுக்குறேன். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னைக்கு அப்புறம். இதை ஒரு கிளஸ்டரா வச்சீங்கன்னா கோயம்புத்தூர் நான் தான் ஒரு கிளஸ்டர். சென்னை தனி நாடா கேட்டா என்ன செய்வீங்க? சென்னை மக்கள்லாம் கொந்தளிச்சு, ஏப்பா ஏன்ட்ட இருந்து பூரா டாக்ஸ் வசூல் பண்ணி நீ வந்து அரியலூருக்கும், பெரம்பலூருக்கும், விருதுநகருக்கும், சாத்தூருக்கும், விழுப்புரத்துக்கும், கடலூருக்கும் கொடுத்துட்டு இருக்க. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சென்னையுடைய வரி கடலூருக்கு கிடையாது அப்படின்னா, கடலூர்ல இருக்கக்கூடிய வீராணம் தண்ணி சென்னைக்கு கிடையாதுன்னா, வேலூர்ல இருக்கக்கூடிய பாலாறு தண்ணி சென்னைக்கு கிடையாதுன்னு சொன்னா, அதான் சார் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி தான் செய்யணும். ஆனா இப்ப நம்ம மெட்ரோ வருது, அது கோயம்புத்தூர் கொண்டு வருவனா அரியலூர் கொண்டு வருவனா? ஒரு நிமிஷம் கேளுங்க. டெவலப்மெண்ட் நான் எங்க மெட்ரோ கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கு. கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கு. கோயம்புத்தூருக்கு திருச்சி தான் வரும். அரியலூர்ல ரோடு கூட இல்ல. நம்ம இங்கிருந்து தமிழ்நாடு அதிகமா காசை கொடுக்குது, வரியா கொடுக்குது. தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வருதானா? இல்ல இல்ல சார், இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. 29 பைசா தான் வருது. அங்க 29 பைசா அவர் சொன்னார் இவர் சொன்னார் சொல்லாதீங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு டேட்டா காட்டுறேன். ஆன் த ஸ்பாட் இப்போ நான் டேட்டா காட்டுறேன். 34,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்துச்சு 2014. 2,20,000 கோடி ரூபாய் வந்துருக்கு. ஓவராலா ஏறுறது சார். அது நம்ம பட்ஜெட் என்ன 2014 இப்ப என்ன அந்த மாதிரி தானே சார். அது அப்படி ஏறுறது இல்ல. நீங்க என்ன முன்னாடி வந்து 4,000 கோடி கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ வந்து 4 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. ₹1 நான் கொடுத்தா எனக்கு என்ன திருப்பி வருது? அதான் சார் நான் உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுக்குது, ₹1.70 பைசா ரிட்டர்ன் வருது. தமிழ்நாடு ₹1 கொடுக்குது, 29 பைசா வருது. 100 முறை ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். நீங்க உள்வாங்காம திருப்பி சொன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. எனக்கு அடுத்த பேட்டி இருக்கு. இவ்வளவுதான் என்னுடைய பதில். ஒரே மேட்டர் சார். நீ கோயம்புத்தூர் கூட்டு காசு எங்க சார் போகுது? சென்னை காசு சென்னைக்கு நீங்க திரும்ப கொடுக்குறீங்களா? அப்படியே இப்ப சென்னையில தான் சென்னை காசு சென்னை திரும்ப அப்படியே கொடுக்குறீங்களா? சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு ₹100 கொடுக்குது. தமிழ்நாடு சென்னைக்கு எவ்வளவு கொடுக்குது சார்? கரெக்ட் சார். நான் அரியலூருக்கு அதிகமா மெட்ரோ கொண்டு வரணும், இல்ல மற்ற ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும்னு நீங்க செயல்படலையே. சென்னைக்கு ஏத்தது சென்னை, அரியலூருக்கு ஏத்தது அரியலூர்னு செய்யறாங்க. ஆனா அதே மாதிரி மத்திய அரசு செய்தான்றது கேள்வி. தமிழ்நாடு, யூபிக்கு ஏத்தது யூபி, குஜராத்துக்கு ஏத்தது குஜராத் செஞ்சுட்டு இருக்காங்க. अगर सिर्फ if they want to say for every rupee that they have given you're giving only 29 paisa, so Tamil Nadu government से मैं पूछना चाहती हूँ और मेंबर्स से पूछना चाहती हूँ, क्या सिर्फ कोयम्बतूर और चेन्नई के ऊपर ही आप खर्च करोगे? क्योंकि रेवेन्यू उधर से ही आता है. पेरम्बलूर, कोविलपट्टी, शिवकाशी, रामनाथपुरम, तिरुवनंतपुरम, इन सबको पैसा कहां से आएगा? क्योंकि नहीं देना चाहिए ना. जहां कलेक्शन हो रही है उसको ही ऊपर खर्च करना है. तो क्योंकि उनका ₹1 का 29 ही हम दे रहे हैं पैसा. फिर கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க கோயம்புத்தூர் மேலேயே கர்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சென்னைக்காரங்க எங்க மேலேயே செலவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. பெரம்பலூர் எங்க போவோம், கோவில்பட்டி எங்க போவோம், அவங்களுக்கு செலவு எங்க இருந்து வரும்? அதனால கேட்கிற கேள்வியில கொஞ்சம் யோசிச்சு கேட்டா பதில் கூட நல்லா சொல்லலாம். அவங்களுக்கு தெரிஞ்சே கேட்கறாங்க. இந்த மாதிரி கேள்வி தப்பு. அது அப்படி கேட்க கூடாது. இன்னொன்னு,